வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சிக்காக இரவு செய்திகளை வழங்குவது செம்மலர் ரமேஷ். முக்கிய செய்திகள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துடன் இந்தியாவிற்கான அமெரிக்க துணை தூதர் நேரில் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக விளக்கம். தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு செய்தவர்களிடம் கேப்டன் விஜயகாந்த் இரண்டாவது நாளாக நேர்காணல். தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. மாதம் ₹1 சம்பளம் வாங்கிய ஜெயலலிதா 55 கோடி ரூபாய் சொத்து குவித்தது எப்படி என கர்நாடக அரசு இறுதிவாதம். சொத்து குவிப்பு மேல் முறையீட்டு வழக்கில் பிடி இறுகுவதால் ஜெயலலிதா கும்பல் கலக்கம். தமிழகம் முழுவதும் 3.70 லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கம். தலைமை தேர்தல் ஆணையம் தகவல். டிஎஸ்பி விஷ்ணு பிரியா தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த கோரி மேல்முறையீட்டு மனு. 2 வாரத்திற்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்திகள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை இந்தியாவிற்கான அமெரிக்க துணை தூதர் இன்று நேரில் சந்தித்து பேசினார். சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை கழகத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை இந்தியாவிற்கான அமெரிக்க துணை தூதர் பிலிப் மின் இன்று காலை நேரில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பு சுமார் 20 நிமிடங்கள் நீடித்தது. இந்த சந்திப்பின் போது கழக பொருளாளர் AR இளங்கோவன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி MLA, கழக கொள்கை பரப்பு செயலாளர் VC சந்திரகுமார் MLA மற்றும் கழக மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர். சட்டசபை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு செய்தவர்களிடம் கேப்டன் விஜயகாந்த் இன்று 2வது நாளாக நேர்காணல் நடத்தினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் நேற்று தொடங்கியது. முதல் நாளில் திருவள்ளூர், நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்ட தேமுதிகவினரிடம் கேப்டன் முன்னிலையில் நேர்காணல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 2ஆம் நாளான இன்று தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு செய்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற்றது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் நேர்காணலை நடத்தினர். மதுரை, விருதுநகர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு நாளை நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணலுக்கு வரும்போது கழக உறுப்பினர் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கல்விச் சான்றிதழ், தனி தொகுதிக்கு தேவையான ஜாதி சான்றிதழ் ஆகியவற்றின் அசல் சான்றிதழ்களை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என தலைமை கழகம் அறிவுறுத்தியுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா உள்ளிட்டோருக்கு நீதிபதி குன்கா வழங்கிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என கர்நாடக அரசு தரப்பு வாதத்தில் வலியுறுத்தப்பட்டது. 1991-96ஆம் ஆண்டு காலத்தில் முதல்வராக பதவி வகித்த ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக 55 கோடி ரூபாய் சொத்து குவித்ததாக வழக்கு தொடரப்பட்டது. வாய்தா மேல் வாய்தா வாங்கி 18 ஆண்டு காலம் இழுத்தடிக்கப்பட்ட இவ்வழக்கில் பெங்களூரு தனி நீதிமன்ற நீதிபதி குன்கா ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரனுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்தார். அத்துடன் ஜெயலலிதாவிற்கு 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதனையடுத்து ஜெயலலிதா மற்றும் அவரது நெருங்கிய தோழி சசிகலா உள்ளிட்ட கொள்ளை கும்பல் பெங்களூர் அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டனர். நீதிபதி குன்காவின் தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா தரப்பினர் மேல்முறையீடு செய்தனர். இம்மனுவை விசாரித்த தனி நீதிபதி குமாரசாமி ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரையும் விடுதலை செய்ததுடன் தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவரது தீர்ப்பில் மிகப்பெரிய கணக்கு பிழை இருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது.
இதையடுத்து ஜெயலலிதா உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து கர்நாடக அரசு மற்றும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையையும் இழுத்தடிக்க ஜெயலலிதா தரப்பு முயற்சித்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் ஜெயலலிதா தரப்பு கோரிய கால அவகாசத்தை அளிக்க மறுத்ததுடன் இறுதி வாதத்தை கர்நாடக அரசு தொடங்க அனுமதித்ததை தொடர்ந்து அம்மாநில அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே இன்று தமது இறுதி வாதத்தை தொடங்கினார். அப்போது 1991-96 ஆண்டு முதல்வராக பதவி வகித்த போது மாதம் ₹1 சம்பளம் வாங்கிய ஜெயலலிதாவிற்கு 55 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து வாங்கியது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெயலலிதாவுடன் போயஸ் இல்லத்தில் தங்கியிருந்த சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகிய 4 பேரும் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கூட்டுச்சதி செய்து வருமானத்திற்கு அதிகமாக முறைகேடாக சொத்து குவித்தனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் தமக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து ஜெயலலிதா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் மிக மிக மேம்பாக்காகவே விசாரித்தது என்றும் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் சதி செயலில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருந்தும் கர்நாடக உயர்நீதிமன்றம் கண்டுகொள்ளவில்லை என்றும் வாதிடப்பட்டது. ஜெயலலிதாவின் சொத்து மதிப்பை கர்நாடக உயர்நீதிமன்றம் மதிப்பீடு செய்ததில் அப்பட்டமான பிழைகள் இருக்கின்றன என வழக்கறிஞர் தவே எடுத்துரைத்தார். எனவே ஜெயலலிதா உள்ளிட்டோரை விடுதலை செய்த கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு சிறை தண்டனை விதித்த நீதிபதி குன்காவின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே வாதிட்டார். இதனை கேட்டறிந்த உச்சநீதிமன்றம் நாளை விசாரணையை ஒத்திவைத்துள்ளது. தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து 3.70 லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி கூறியுள்ளார். தமிழகத்தில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் பல லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக தேமுதிக, திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் தேர்தல் ஆணையத்திடம் தொடர்ந்து புகார் அளித்து வந்தன. இதனையடுத்து எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து 3.70 லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். பட்டியலில் ஒன்றிற்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவாகியுள்ள மற்றும் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் நீக்கப்பட்ட பெயர்கள் பிப்ரவரி 26 நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் தெரிவிக்கப்படும் என்றும் ராஜேஷ் லக்கானி கூறியுள்ளார். இதனிடையே மழை வெள்ளத்தால் வாக்காளர் அடையாள அட்டையை இழந்தவர்களுக்கு புதிதாக அடையாள அட்டை பெற வரும் 29 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலர் அலுவலகங்களில் இதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து நேரடியாக வழங்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். காஞ்சியில் நடைபெற்ற தேமுதிகவின் தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாடு 2016 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வேடலில் தேமுதிக சார்பில் கடந்த 20 நடைபெற்ற தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாட்டில் 25 லட்சம் பேர் கலந்து கொண்டனர். இந்த மாநாடு வெற்றி பெற்றதையொட்டி காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஞ்சி மாநாடு தமிழக அரசியலில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று கூறினார். காஞ்சிபுரத்துல திருப்புமுனை மாநாடு நடத்தப்படும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். இந்த மாநாடு மாபெரும் வெற்றி பெறணும்னு சொல்லி காமாட்சி அம்மன்ட்ட வேண்டியிருந்தோம். அது வகையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக அமைஞ்சிருக்கு. அதுக்காக சாமி தரிசனம் செய்யறதுக்காக இன்னைக்கு வந்தோம். நிச்சயமாக மாநாடு மட்டும் திருப்புமுனை இல்லை, தமிழ்நாட்டு அரசியலிலும் மிகப்பெரிய திருப்புமுனை நிச்சயமாக 2016 உருவாகும் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கிங்காக இருப்பது தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என பாஜக தமிழக பொறுப்பாளர் முரளிதர் ராவ் தெரிவித்த கருத்திற்கு பிரேமலதா விஜயகாந்த் அப்போது நன்றி தெரிவித்தார். மேலும் 8 எம்எல்ஏக்கள் ராஜினாமா குறித்த கேள்விக்கு பதிலளித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அது 4 வருடங்களுக்கு முன்பே முடிந்த கதை என்றும் அதற்கு இப்போதுதான் மூடு விழா நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். எம்எல்ஏஸ் இப்ப ராஜினாமா பண்ணியிருக்காங்கன்றத பத்தி நீங்க கேக்குறீங்க. அது இது
4 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்ச ஒரு கதை. அதுக்கு இன்னைக்கு ஒரு மூடு விழா நடந்திருக்கு, அவ்வளோதான். அதுக்கு பற்றி வேற எதுவுமே சொல்றதுக்கு கிடையாது, அவ்வளோதான். முரளிதர் வந்து கிங்கா நாங்கள் ஏற்றுக்க தயாருன்னு சொல்லிடுறேன். அதை பற்றி ஒரு கருத்து தான். எங்களுடைய நன்றிகளை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2020ஆம் ஆண்டிற்குள் ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் கான்கிரீட் வீடுகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக சாரட் வண்டியில் வந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உள்ளிட்டோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் பட்ஜெட் கூட்டத்தொடரை தனது உரையுடன் தொடங்கி வைத்த பிரணாப் முகர்ஜி, வறுமையை நாட்டிலிருந்து ஒழிப்பதே முதல் கடமையாக இருக்க வேண்டும் என்றும், கிராமப்புற மேம்பாட்டிற்காக 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மிக குறைந்த பிரீமியத்தில் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். இதுவரை காப்பீடு இல்லாமல் இருந்த மக்களுக்கு காப்பீட்டு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் பிரணாப் முகர்ஜி கூறினார். 2020ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடுகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரணாப் தெரிவித்தார். To more than 2.6 crore borrowers under the PM's Mudra Yojana, of which 2.07 crore are women entrepreneurs. My government has decided to set up rural livelihood and technology business incubators to boost entrepreneurship in the agriculture and rural sector. மீன்வள பெருக்க திட்டத்திற்காக 3000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும், உணவு பதப்படுத்தும் தொழில் பூங்கா நாட்டில் 5 இடங்களில் அமைக்கப்படும் என்றும் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்துவது தொடர்பாக 2 வாரத்திற்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உயிரிழந்து கிடந்தார். இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில், விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தனது மகள் மரணத்தில் மர்மம் இருப்பதால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு நீதிபதிகள் அக்னி கோத்ரி, வேணுகோபால் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசும் காவல்துறை உயரதிகாரிகளும் 2 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். விவசாய நிலங்கள் வழியாக கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய்களை பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்செங்கோட்டில் விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாய நிலங்கள் வழியாக எரிவாயு குழாய்களை பதிக்காமல் சாலைகள் வழியாக கொண்டு செல்ல வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். எரிவாயு குழாயை தமிழகத்தினுடைய 7 மாவட்டங்களின் வழியாக விவசாய நிலங்களின் வழியாக கொண்டு செல்வதை நாங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கத்தினுடைய கூட்டமைப்பு மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினரும் நாங்கள் கடுமையாக ஆட்சேபிக்கிறோம். விவசாய நிலங்களின் வழியாக போகிற பொழுது லட்சக்கணக்கான விவசாயிகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். மரங்கள் வெட்டப்படுகிறது, விளைநிலங்கள் என்பது பாதிக்கப்படுகிறது, நீர்நிலைகள் 500க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் அழிக்கப்படுகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமான விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் நாங்கள் இதை ஆட்சேபிக்கிறோம்.
விவசாய நிலங்கள் வழியாக எரிவாயு குழாய்களை பதிக்க கெயில் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கி கடந்த 2ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தேமுதிக மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்பிற்கு தாங்களே பொறுப்பு என ஒடிசாவில் கைது செய்யப்பட்ட சிமி தீவிரவாதிகள் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி நடைமேடையில் நின்று கொண்டிருந்த கவுஹாத்தி எக்ஸ்பிரஸ் ரயிலில் குண்டு வெடித்ததில் பெங்களூருவைச் சேர்ந்த பெண் பொறியாளர் பலியானார். மேலும் பலர் காயமடைந்தனர். குண்டுவெடிப்பு குறித்து எந்தவிதமாக துருப்பும் கிடைக்காததால் வழக்கை விசாரிப்பதில் சிபிசிஐடி போலீசாருக்கு சிரமம் ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தடை செய்யப்பட்ட சிமி அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகளை ஒடிசா போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் சென்னையில் நடந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தங்களுக்கு தொடர்பு இருப்பதாக ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து ஒடிசா விரைந்துள்ள தமிழக சிபிசிஐடி போலீசார் தீவிரவாதிகளை தமிழகம் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுகவினரை கண்டித்து ஹார்மோனியம் வாசிப்பது போல திமுக கவுன்சிலர்கள் நடித்து காட்டியதால் கடும் வாக்குவாதம் மற்றும் அமளி ஏற்பட்டது. திருச்சி மாநகராட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் மீதான விவாதம் மேயர் ஜெயா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய திமுக கவுன்சிலர் சத்தியமூர்த்தி பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை என்பதை விளக்கும் விதமாக கழுத்தில் ஹார்மோனிய பெட்டி போல ஃபைல் ஒன்றை தொங்கவிட்டு நடித்துக் கொண்டே பேச முற்பட்டார். இதனை கண்ட அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் திமுகவினரும் கோஷமிட்டனர். இதனால் மாமன்றத்தில் கூச்சல் குழப்பமும் ஏற்பட்டதுடன் அதிமுக திமுக கவுன்சிலர்களிடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் விவாத கூட்டம் நடைபெற்றது. அந்த விவாத கூட்டத்தில் எங்களை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 5 ஆண்டு காலமாக இதுவரைக்கும் செயல்படுத்தவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் வந்து கொண்டே இருக்கிறது. கலர் படங்களா மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்னொரு வரையும் அந்த குடிநீர் கலங்க நீராவே வந்து கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் அந்த பில்டர் பாயிண்ட் கூட போட உங்களால முடியவில்லை. தார் சாலையே போடுறதில்லை. அந்த மோசமான ஒரு சூழ்நிலை இந்த மழை காலத்தில் பாதிப்படைஞ்சிருக்கு. இதேபோல் கும்பகோணம் மகாமகத்தை சிறப்பாக நடத்தியதற்காக தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து அங்குள்ள நகர்மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலக வாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து கும்பகோணம் டிஎஸ்பி சிவபாஸ்கர் தலைமையிலான போலீசார் திமுகவினரை கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். விவசாய கடனை தள்ளுபடி செய்யவில்லை எனில் ஜெயலலிதா வீட்டு முன்பு தற்கொலை போராட்டம். தென்னிந்திய விவசாயிகள் சங்கங்கள் எச்சரிக்கை. ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் பொங்கல் விழா கோலாகலம். லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கலிட்டு வழிபாடு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கான கடனை தள்ளுபடி செய்யவில்லை என்றால் ஜெயலலிதா இல்லம் முன்பு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக விவசாயிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீட்டுக் கடன், வாகன கடன், நகைக்கடன் உள்ளிட்டவை ஓராண்டிற்கு தள்ளி வைக்க அனைத்து வங்கிகளும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாக ரிசர்வ் வங்கி நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. ஆனால் விவசாய கடன் பற்றி அறிவிப்பு எதுவும் இடம்பெறாதது விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் விவசாய கடனை தள்ளுபடி செய்யக்கோரி ரிசர்வ் வங்கி மற்றும் தலைமை செயலகத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு இன்று மனு அளித்தார்.
விவசாயி மட்டும் இந்த நாட்டினுடைய அடிமைகளா, அல்லது விவசாயி இந்த நாட்டிலே கீழ்த்தர இரண்டாம் தர மக்களா, அல்லது விவசாயி இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று அரசியல்வாதிகள் சொல்லுவதெல்லாம் ஏமாற்று வேலையா? எங்களை எப்படி தான் பழிவாங்கன்னே தெரியல. நாங்கள் மாடு உழைப்ப போய் இரவு பகல்லாம் உழைச்சோம். மண்வெட்டி வெட்டி வெட்டி தேவை போய் விவசாயி தேய்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு வருஷம் கடன் தள்ளுபடி வச்சுருக்காங்க, தள்ளி வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. எங்களுக்கு நகை கடனை தள்ளுபடி பண்ண வேண்டும், எங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணணும். இல்லாட்டி நாங்கள் தற்கொலை பண்ணிக்குவோங்க. ஜெயலலிதா அம்மா வீட்டில் அடுத்தது கொடுத்துட்டு வேளாண்மைத்துறை மந்திரியை கொடுத்துட்டு ஜெயலலிதா அம்மா வீட்லேயே போய் போயஸ் கார்டன்லேயே நாங்கள் தற்கொலை பண்ணிக்க போகிறோம். வேறு வழி ஏன்னா ஊரில் தற்கொலை பண்ணிட்டா குடும்ப பிரச்சனை தற்கொலை பண்ணிட்டான்னு பாங்க. இங்கே இதுக்காகவே விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யவில்லை, தற்கொலை பண்ணி தற்கொலை பண்ணுவேன். விவசாய கடனை தள்ளுபடி செய்வது தொடர்பான அறிவிப்பு பிப்ரவரி 29ஆம் தேதிக்குள் வெளியாகவில்லை என்றால் ஜெயலலிதா இல்லம் முன்பும் ரிசர்வ் வங்கி முன்பும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிகழ்வு நடைபெறும் என்று ஐயா கண்ணு எச்சரித்தார். பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் பொங்கல் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் 40 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வழிபட்டனர். பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் திருவனந்தபுரம் பகவதி அம்மன் கோவிலில் கடந்த 15ஆம் தேதி திருவிழா தொடங்கியது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பொங்கல் விழா இன்று வெகு கோலாகலமாக நடைபெற்றது. இதற்காக 400க்கும் மேற்பட்ட கீழ் சன்னதிகள் நியமிக்கப்பட்டனர். அம்மனின் இஷ்ட வழிபாடான பொங்கலில் கலந்து கொள்வதற்காக கேரளா மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் நேற்று முதலே இங்கு குவிந்திருந்தனர். திருவனந்தபுரம் நகரை சுற்றி சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் இருபுறமும் பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். சினிமா நட்சத்திரங்களும் இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எல்லா வாட்டியும் வீட்டில் வாசலில் செய்வேன், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற டெம்பிளில் எல்லாரும் சேர்ந்து ரிலேட்டிவ்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது. இந்த வாட்டி தேவி டெம்பிளோட முன்னாடியே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது பொதுவாக ஜனங்கள் நிறைய இருக்கிறனாலே எங்களை மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு எல்லாருமே இந்த க்ரௌடில் உட்கார முடியாது. பட் இந்த வாட்டி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு இடம் கிடைச்சிது. 3 விஷயத்துக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மனசில் இருக்கிற நிறைய ஆசைகள் இது எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இதனிடையே விருதுநகர் அருகே உள்ள வள்ளியூர் முனியாண்டி கோவிலில் பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஆடு மற்றும் கோழிகள் பலி கொடுக்கப்பட்டது. பின்னர் ஆடு மற்றும் கோழி இறைச்சி மூலம் சமைக்கப்பட்ட பிரியாணி 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழாவில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ரேஷன் பொருட்கள் முறையாக வழங்காததை கண்டித்து சென்னையில் பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட நங்கநல்லூர் பகுதியில் அரசின் நியாய விலை கடை இயங்கி வருகிறது. இந்நிலையில் கடைக்கு பொருட்கள் வாங்க வரும் பெண்களை அங்கு பணியாற்றும் ரகுராம் என்ற ஊழியர் தரைக்குறைவாக பேசியதோடு பொருட்கள் வழங்காமல் அராஜகமான முறையில் நடந்து கொள்வதாக கூறி அப்பகுதி மக்கள் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் முறையாக பொருட்கள் வழங்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க உள்ளதாகவும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். பல மாசமா நாங்கள் இங்கே போராடி கேட்டோம். எந்த ஒரு ஸ்டாக்குமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டாக்குமே மூட்டையாக உள்ளே வச்சிருக்காங்களே தவிர மக்கள் யார் கேட்டாலுமே எந்த ஒரு பொருளுமே இல்லைன்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சாலும் நாங்கள் தனியாக போயிட்டு இருப்போம். வந்தோமா மரியாதை குறைவாக பேசுறது, ரேஷன் கார்டை தூக்கி அடிக்கிறது, என் இஷ்டத்துக்கு தான் நான் தருவேன், முடிஞ்சா வாங்கிக்கோ, இல்லையா போ. ஆனால் என்னைக்கு நான் வரணும், நாளைக்கு கேட்கணுமாண்ணா, காலைல வரணுமா சாயங்காலம் வரணுமாயோ, அதை விட உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, கேளுங்க, இருந்தாலும் நாங்கள் போட முடியும், இல்லை நாங்கள் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரேஷன் கடைக்கு இந்த தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் எல்லாருமே நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் மனு கொடுத்து அங்கே போராட்டம் பண்ணுவோம். இங்கே இருக்கிற சாலையிலேயே நாங்கள் சாலை மறியல் பண்ணுவோம். இதனிடையே திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட 30வது வார்டு பகுதியான இந்திரா நகர், திருமலச்சாமிபுரம் பகுதியில் குடிநீர் சாக்கடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி அப்பகுதியினர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் தங்களின் கோரிக்கை மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் எச்சரித்தனர்.
இந்தியாவில் மத ரீதியிலான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதை கண்டித்து மக்கள் நல கூட்டணியினர் புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை சின்னப்பா பூங்காவில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கண்ணையகுமார் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும், பாட்டியாலா நீதிமன்றத்தில் நடைபெற்ற தாக்குதல்களை கண்டித்தும் மக்கள் நல கூட்டணியினர் முழக்கமிட்டனர். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி டி ராஜாவின் மகள் தீவிரவாதிகளுடன் தொடர்புடையவர் என ஆதாரமற்ற தகவல்களை கூறிய பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. உலக அளவில் புகழ்பெற்ற டெல்லி நேரு பல்கலைக்கழகத்தின் மாணவர் கண்ணையாகுமாரை மத்தியில் ஆளுகிற மோடி அரசு கைது செய்து மகத்தான நேரு பல்கலைக்கழகத்தின் புகழை மத்திய அரசே சிதைக்கிறது. நேரு பல்கலைக்கழக மாணவர் கண்ணையா கைதை கண்டித்தும் அவரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழகம் பூராவும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் மக்கள் நல கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதலை தொடுக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் ஹெச் ராஜாவை கைது செய்ய கோரியும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல் டெல்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கண்ணையாவை விடுதலை செய்ய கோரி கோவில்பட்டியில் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாளை தொடங்குகிறது ஆசிய கோப்பை T20 தொடர். முதல் போட்டியில் இந்தியா வங்கதேசம் பலப்பரட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு. ஓகே, மார்னிங் சார். செய்திகள் தொடர்கின்றன. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது. இதன் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா வங்கதேச அணிகள் பலப்பரட்சை நடத்துகின்றன. முதலாவது ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி வங்காளதேசத்தில் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாளை நடைபெறும் தொடக்க லீக் ஆட்டத்தில் இந்திய அணி வங்காளதேசத்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் பங்கேற்கும் டோனி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி நேற்று முன்தினம் வங்காளதேச தலைநகர் டாக்காவிற்கு சென்றது. அங்கு இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்ட போது கேப்டன் டோனிக்கு தசைப்பிடிப்பு காயம் ஏற்பட்டது. இதனால் வங்காளதேசத்திற்கு எதிரான முதலாவது லீக் ஆட்டத்தில் கேப்டன் டோனி விளையாடுவாரா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விக்கெட் கீப்பராக செயல்பட பார்த்திவ் பட்டேல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். 3 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அவர் அணிக்கு திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.